MTValid.inல இப்போ நம்ம பார்க்க போகிற சக்ஸஸ்ஃபுல் பர்சன் த ஐஸ்கிரீம் மேன். எல்லாத்துக்கும் அருண் ஐஸ்கிரீம் பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அதோட எம்டியை பற்றியும் அவரோட சின்ன ஒரு கதை ஒரு வரலாறை பற்றியும் இப்போ பார்க்கலாம். அது த hindu.comல வந்திருக்குது. நிறைய பேத்துக்கு அருண் ஐஸ்கிரீம், நிறைய பேத்துக்கு இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே அருண் ஐஸ்கிரீம் பற்றி தெரியும். பட் அதில் எம்டியை பற்றி சில பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அவர் தான் மிஸ்டர் சந்திரமோகன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஆக்சுவலாக. இவர் ரொம்ப படித்தவர் கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சிட்டிலேருந்து வாழ்ந்தவர் கிடையாது. பெரிய குடும்பத்துலேருந்து வந்தவர் கிடையாது. இவரோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு திருத்தங்கல், சிவகாசி பக்கத்தில் இருக்க திருத்தங்கல். அங்கேருந்து 21 வயசில் பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்றைக்கி உலகத்தையே கலக்கிற ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனியை உருவாக்கியிருக்காருன்னா அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக அவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கிள் ஹிந்துவில் பார்த்தோம். பார்த்திங்கன்னா அவர் ஆரம்பிக்கிறப்ப அவரோட பிஸ்னஸ் கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஒன்லி 13,000, 13,000 ரூபாயில் ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க வீடு அடமானம் வச்சு. எப்போ 1970, 1970. அப்போ 21 வயசு அவருக்கு. அப்போ மொத்தமே ஒரு கம்பெனியில் 4 பேர் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தண்டையார்பேட்டை, சென்னையில் இருக்க தண்டையார்பேட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட இந்த பிஸ்னஸ் வர்றதுக்கு, அதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவ் இருக்கும். இது ஆரம்பிக்க காரணம்னா அவர் சின்ன வயசுல ரொம்ப ஐஸ்கிரீம் விரும்பினார். அந்த ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக நிறையா சேர்த்து வச்சு சின்ன சின்ன விஷயமும் அப்போ வாங்கியிருக்காரு. அதுதான் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்துக்குன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா 10 பைசா கேண்டி வாஸ் த ஃபர்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம். அருண் ஐஸ்கிரீமோட இன்னைக்கு 500 ரூபா 600 ரூபா வரைக்கும் ஐஸ்கிரீம் இன்னைக்கு கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 10 பைசா. ஸோ அந்த ப்ராடக்ட் நிறையா மூவ் பண்ண வச்சு அது அப்போ ஆட்டோமேட்டிக் எக்யூப்மெண்ட் வாங்கி 50,000 லிட்டர்ஸ்லேருந்து 75 லிட்டர்ஸ் வரைக்கும் ஐஸ்கிரீம் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு மெஷின் வாங்கியிருக்காங்க. அது ஆட்டோமேட்டட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்காங்க. வி ஸ்ட்ரகிள்ட் எ லாட் ஃபார் ஃபர்ஸ்ட் 10 years. ஸோ எந்த பிஸ்னஸும் இன்றைக்கி அருண் ஐஸ்கிரீம் இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குதுன்னா அது எடுத்தோடனே பெரிய கம்பெனியாக வந்துடல அவங்க. ஸோ தேர் ஸ்ட்ரகிள்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் 10 years. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி, ஏன்னா அப்போது பெரிய பெரிய கம்பெனி ஜாய், குவாலிட்டி ஐஸ்கிரீம், நிறைய பெரிய கம்பெனிஸ்லாம் இருந்தாலும் அவங்களோட போட்டி போடுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி போட்டி போட வேண்டிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு மார்க்கெட்டிங் பற்றி தெரிய வேண்டியது. பிகாஸ் ஹி டிடன்ட் கம்ப்ளீட்டட் MBA ஆர் மேனேஜ்மெண்ட் பற்றி அந்தளவுக்கு படிக்காதவர். அப்போ அவர் நினச்சார், ஏன் நான் மார்க்கெட்டிங் படிக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ ஹி ஸ்டார்டட் ஹிஸ் மார்க்கெட்டிங் கோர்சஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் இன் சபரி காலேஜ். ஸோ இங்கே மார்க்கெட்டிங் படிச்சதுக்கு அவரோட ஃபர்ஸ்ட் இயர் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 1,15,000 எகிரிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸுங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறத அவர் புரிஞ்சிருக்காரு. அந்த படித்த விஷயத்த அவர் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. 1,15,000 ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ 1981, கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு அப்புறத்துலேருந்து அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 1991 அவங்களோட டேர்ன் ஓவர் 3 crores. எப்போ 1970 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு அப்புறம் 3 crores இந்த கம்பெனி எடுக்குது. ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக என்ன பண்ணுறாரு, அவரோட ஸ்ட்ராட்டஜி மாற்றுறாரு ஆக்சுவலாக. ஸோ என்ன பண்ணால் கேட்ரிங் சர்வீசஸ் டு ஷிப்ஸ் அண்ட் மெஸ்ஸஸ், காலேஜஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் பண்ணுறது, டெலிவரி பண்ணுறது அப்படி பண்ணுறாங்க. பாண்டிச்சேரி, மதுரை, சிவகாசி, கும்பகோணம், ஸோ இந்த மாதிரி ஏரியாக்களில் சப்ளை பண்ண ஆரம்பித்து அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோடு நின்று இல்லாமல் என்ன பண்ணிங்கன்னா பால் உற்பத்தியிலையும் அவங்க ஈடுபட்டாங்க. 1995 ஆரோக்கியா மில்க், இன்றைக்கி எல்லாம் ஃபேமஸாக பேசிகிட்டு இருக்க ஆரோக்கியா மில்க் 1995 ஹட்சன் கம்பெனி ஆரம்பித்தது. அப்போ ஆரம்பிக்கிற பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான டர்ன் ஓவரில் ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரௌண்ட் அவங்களோட ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ அவங்களோட ஓன் பீப்புள் டிஃப்ரெண்ட் ஃபேக்ட்ரிஸில் 4,20,000 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வராங்க. அதாவது கலெக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மில்கா. ஸோ இந்தளவுக்கு அவங்களோட லாஜிஸ்டிக் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எப்போ ஒரு 13,000 ரூபாயில் ஆரம்பித்த கம்பெனி இன்றைக்கி 4,20,000 கிலோமீட்டர் போயிட்டு பர் டேக்கு கலெக்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் மில்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம் வச்சலாம். பார்த்திங்கன்னா பாலக்காடு, சேலம் எல்லா இடத்துலையும் நிறைய கம்பெனிஸ் பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 2012 ஹட்சன் ஸ்டார்டட் yet another ice cream brand, Abaco.
ஸோ இன்னைக்கு நிறைய நிறைய ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் பார்த்துருக்கோம், ஐபாக்கோன்னு சொல்லிட்டு. அது அருண் ஐஸ்கிரீமோட தான். ஸோ இன்னைக்கு அருண் ஐஸ்கிரீம்ன்றது இன்னும் கொஞ்ச நாள்ல மறந்துடும் நினைக்கிறேன். நீமா எல்லாம் வந்து ஹட்சன் வந்துட்டனால அருண் ஐஸ்கிரீம், ஓகே, இட் இஸ் ஃபேமஸ். ஸோ அருண் இஸ் a factory finished product and comes in cones, cups and sticks. as for as for ஐபாக்கோஸ் அப்படி இல்லாமல், அது இது வரைக்கும் வந்து அருண் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்லேயோ ஒரு கோன்லேயோ ஒரு ஸ்டிக்கில் தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஐபாக்கோ வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூபி வெரைட்டி, ஸ்கூப் வெரைட்டி நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்து ஐஸ்கிரீம் பார்லர் கிரியேட் பண்ணி அந்த பார்லர் மூலமாக சப்ளை த ப்ராடக்ட். ஸோ இன்னைக்கு இது ஐபாக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் உங்களுக்கு அதே மாதிரி வெனிலா சாக்லேட், அதாவது நார்மலாக கிடைக்கிற ஃப்ளேவரோட அதுக்கு மீறின சில நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்தும் கிடைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய பிடிச்ச கேம் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன். ஹீ இஸ் என்ஜாயிங் நவ் பை கோயிங் ஜிம், ரீடிங் புக்ஸ் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. ஸோ இந்த ஏர்லி ஸ்டேஜில் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இப்போ வந்து நல்ல லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒரு மனுஷன் தான் அவர் சந்திரமோகன். ஸோ we are proud of you, sir. Thank you.